அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதனை அதிகமாக சோர்வடையச் செய்யும் ஒன்று எது தெரியுமா? பணக்குறைவு அல்ல, தோல்வி அல்ல, மற்றவர்கள் சொல்வதும் அல்ல. எதிர்மறை எண்ணங்கள். ஒரு நிமிடம் கூட நம் மனதில் அமைதியாக உட்கார விடாமல், நான் முடியாது, என்னால ஆகாது, எல்லாம் தவறா போகுது என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் மனிதனை வெளியில் இருந்து தோற்கடிப்பதில்லை, உள்ளிருந்து உடைத்து விடுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் முழுக்க எல்லாம் நன்றாக போயிருக்கும். ஆனா ஒரு சிறிய விஷயம் நடந்தால் போதும், அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு மனம் முழுக்க அதையே ஓடவிட்டு நிம்மதியை பறித்துக்கொள்கிறது. உண்மை என்ன தெரியுமா? எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய எதிரி இல்லை. அவை உங்களை பாதுகாக்க வந்த பழைய பழக்கம்தான். எங்காவது ஆபத்து இருக்குமோ, மறுபடியும் காயம் ஏற்படுமோ என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஆனா அந்த மணி இடைவிடாமல் அடித்துக்கொண்டே இருந்தால் நாம் வாழ முடியுமா? அதனால் தான் முதலில் புரிஞ்சிக்கணும், எதிர்மறை எண்ணங்கள் வருவது தவறு இல்லை, அதற்கு அடிமையாவதுதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. எண்ணங்கள் என்பது மேகங்கள் மாதிரி, வந்து போகும். ஆனா நீங்கள் அந்த வானம். இப்போ ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா அதோட சண்டை போடாதீங்க. ஏன் இப்படி சிந்திக்கிறேன் என்று உங்களை குறை சொல்லாதீங்க. சும்மா அமைதியாக மனசுக்குள்ளே சொல்லுங்க, சரி, இந்த எண்ணம் வந்திருக்கிறது, ஆனா இது உண்மைன்னு அவசியமில்லை. இப்படி சொல்லும் அந்த ஒரு நொடியில் நீங்கள் எண்ணத்திலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்கிறீர்கள். அதுவே பெரிய வெற்றி. நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நல்லதை விட கெட்டதையே அதிகமாக நினைப்பது. ஒரு நாளில் 10 நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதையே மீண்டும் மீண்டும் ரீப்ளே பண்ணும். அதனால்தான் தினமும் ஒரு சின்ன பயிற்சி. இரவு தூங்கும் முன் இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயம் என்ன என்று உங்களுக்குள் கேளுங்கள். பெருசா இருக்கணும்னு அவசியமில்லை, அமைதியாக சாப்பிட்டது கூட போதும், யாரோ ஒரு சிரிப்பு கூட போதும். இப்படி செய்தால் மனம் மெதுவாக நல்லதை கவனிக்க பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் உடம்பும் மனமும் நண்பர்கள். உடம்பை கவனிக்காம மனசு மட்டும் நன்றாக இருக்கணும்னு நினைப்பது சாத்தியமில்லை. போதுமான தூக்கம் இல்லையா? உடம்பு சோர்வாக இருக்கா? அப்போ மனசு எதிர்மறையா தான் பேசும். அதனாலே தான் நேரத்துக்கு தூங்குவது, சின்ன நடைபயிற்சி, சிறிது நேரம் சூரிய ஒளி, இவையெல்லாம் மனசுக்கு மருந்து மாதிரி. மேலும் ஒரு விஷயம், நீங்கள் யாருடன் அதிக நேரம் இருக்கிறீர்கள்? என்ன மாதிரியான பேச்சை தினமும் கேட்கிறீர்கள்? எப்போதும் குறை சொல்ற, பயம் காட்டுற விஷயங்கள் தான் சுற்றி இருந்தால் மனம் எப்படி நிம்மதியா இருக்கும்? அதனால்தான் முடிந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள், நம்பிக்கை தரும் பேச்சு, உங்களை உயர்த்தும் மனிதர்கள், இவைகளோட தொடர்பு வைத்துக்கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், உங்களால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனா எதை மனதில் உள்ளே அனுமதிக்கணும் என்பதை தேர்வு செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் சோர்வாக இருக்கலாம், நம்பிக்கை குறைவாக இருக்கலாம், எதிர்காலம் இருட்டாக தெரிந்திருக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்லை. மழை எப்போதும் பெய்யாது, இரவு எப்போதும் நீடிக்காது. அதே மாதிரி இந்த எதிர்மறை எண்ணங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல நிலைக்காது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள், நீங்கள் இதுவரை சந்தித்த எல்லா கடின நாட்களையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதுவே ஒரு பெரிய சாட்சி, உங்களுக்குள் வலிமை இருக்கிறது என்பதற்கு. இன்று மனசுக்குள்ளே ஒரு சின்ன வார்த்தை சொல்லி பாருங்கள், நான் முயற்சி செய்வேன். மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்னை விட்டுக் கொடுப்பதில்லை. அந்த ஒரு முடிவே எதிர்மறை எண்ணங்களின் பிடியிலிருந்து உங்களை மெதுவாக வெளியே கொண்டு வரும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனாக இருந்தால் உங்கள் ஆதரவாக ஒரு லைக் கொடுங்கள், தேவையுள்ளவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படியான நல்ல கருத்துகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.